ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் டவ்வோட பெப்டைட் பாண்ட் ஸ்ட்ரென்த் ஷாம்பு பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் டவ்வில் நிறைய ஷாம்பூஸ் இருக்குது, எல்லாமே ரொம்ப மைல்டாக இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் ஷாம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிஸி ஹேர் இருக்குது, உங்களோட பாண்ட்ஸ் ஹேரோட பாண்ட்ஸ் எல்லாமே வீக்காக இருக்குது அப்படின்னா நம்ம இது யூஸ் பண்ணும்போது இது அந்த ஹேரோட பாண்ட்ஸை வந்து உள்ளேருந்து ரிப்பேர் பண்ணும். ஸோ இந்த ஹேர் பாண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ட் இதோட அந்த ஹேர் பாண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அண்ட் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா விதமான உங்களுக்கு பாண்ட்ஸில் உள்ள ஸ்ட்ரக்சரில் தான் வந்து உங்களுக்கு ஆயிருக்கும். ஜஸ்ட் ஹேருங்கிறது ஜஸ்ட் வெறுமனே ஹேர்னு இருக்காது. அது நீங்கள் வந்து மைக்ரோ லென்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஏகப்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர் ப்ரோட்டீன் எல்லாமே கொடுக்கறது மூலமாக ஹேருமே வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன் கேப் எல்லாமே ஃபில் பண்ணி ஹேர் நல்லாவே வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பாண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் வந்து இருக்கும். ஒன்று டிஸ்ட்லூயட் பாண்ட்ஸு, அண்ட் இது வந்து நம்ம வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது டேமேஜ் ஆகும். அண்ட் அதுதான் வந்து நம்ம ஹேரோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் அது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, நம்ம ஹேரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு வந்து அது ரொம்ப முக்கியம். அண்ட் அயோனிக் பாண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரோட எலாஸ்டிசிட்டி. ஸோ இந்த ஹைட்ரஜன் அண்ட் அயோனிக் ரெண்டுமே வந்து நம்ம ஹேர் வந்து வளையும் போது பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து இதாக இருக்கும். ஸோ இது 3மே தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹேரோட பாண்ட்ஸ். ஸோ இது 3மே கரெக்டாக இருந்தால் ஹேரை வந்து உங்களுக்கு வந்து வீக் ஆகாது, ஈஸியாக நீங்கள் சீவும் போது ஏதாவது பண்ணும்போது வந்து பிரேக் ஆகாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ராப்பர் ரொட்டீன், அதாவது சீரம் இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணுறது ஒன்று இருக்கும். நம்ம கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை டீடாங்கிள் பண்ணிவிட்டு அதை ட்ரீட் பண்ணிவிட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அத்தனையுமே நம்ம வந்து கண்டிப்பாக டே டு டே லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அண்ட் எக்ஸ்பென்சிவ் ஒன்றும். ஸோ சிம்பிளாக வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் ஸோ அந்த மாதிரி மட்டும் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ நம்ம ப்ராப்பராக ஒரு ஷாம்பு மினிமலாக யூஸ் பண்ணுறது மூலமாகவே அது சரி பண்ணுறதுக்கு வந்து முடியுது. பிகாஸ் இந்த காலத்தில் வந்து தேங்காய் எண்ணெயாகட்டும் அந்தளவுக்கு வந்து பியூராக வந்து நம்ம கிடைக்கிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம சின்ன சின்ன பெப்டைட்ஸ் வந்து நம்ம ஹேரில் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஹேரோட ரிப்பேர் டேமேஜை வந்து ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், அப்புறம் அந்த ஹேருக்கு வந்து ஒரு ஸ்மூத் அண்ட் ஷைனை கொடுக்கறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ஷாம்புவோட ஒர்க். ஸோ இதுதான் வந்து பெப்டைட் பாண்ட் ஷாம்பூன்னு வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஷாம்பூலேயே வந்து பெப்டைட் இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுக்கறது மூலமாக நம்ம ஹேருக்கு வந்து இந்த ஸ்ட்ரென்த் வந்து கிடச்சிரும். அண்ட் ஸ்ட்ரென்த்துங்கிறத விட அந்த ஹேரோட பேரியர், அந்த அவுட்டர் லேயரை வந்து அதை வந்து ப்ரொடெக்டும் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு டேமேஜ் தெரப்பின்னு அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹேரை ரிப்பேர் ஆன ஹேரோ இல்லை டேமேஜ் ஆன ஹேரோ இல்லை ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்க ஹேரோ வந்து சரி பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் ஷாம்புவோட ஒர்க்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன பேக்கும் கிடைக்கிது, பெரிய பேக்கும் கிடைக்கிது. பார்த்திங்கன்னா 565 ருபீஸ்க்கு வந்து இது அவைலபிளாக இருக்குது. எல்லா ஹேர் டைப்புக்குமே செட் ஆகும். யூஸ் பண்ணுறது நீங்கள் நார்மல் ஷாம்பு யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணலாம். வீக்லி ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ஈவன் ஒரு 18 இயர்ஸ் 15 இயர்ஸ் இருக்கவங்க அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஒன்றும் பெரிய கெமிக்கல் அந்த மாதிரிலாம் இல்லை. டவ் ஷாம்பும் பொறுத்த வரைக்கும் பிஹெச் வேல்யூ கரெக்டாக தான் இருக்கும். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு பிராண்ட் தான். ஸோ எல்லா ஹேர் டைப்புமே யூஸ் பண்ணலாம், எல்லா ஜெண்டர்ஸுமே வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஹேர் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஷாம்பு. ஏதாவதுன்னா எனக்கு கமெண்ட்ஸில்